இயற்கை முன் மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை மீண்டும் நினைவூட்டிய பேரழிவு இது. வெள்ளமும் நிலச்சரிவும் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல, இயற்கை அனர்த்தங்கள். ஆனால் அவற்றை சுற்றி உருவாக்கப்பட்ட பொய்கள், பொய் பிரச்சாரங்கள், அரசியல் குற்றச்சாட்டு நாடகங்களும் மனிதாபிமானத்தை மீறிய ஒரு துரதிர்ஷ்டமான நினைவாக மாறிவிட்டன. நிட்வா புயல் குறித்த எச்சரிக்கை 12ஆம் தேதிக்கே அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் பரப்பிய கட்டுக்கதை இந்த நெருக்கடியான காலத்தில் மக்களின் துயரத்தை அரசியல் ஆயுதமாக்க நினைத்த ஒரு துன்ப முயற்சியே தவிர வேறில்லை. கடந்த மாதமே இலங்கைக்கு அருகே 3 தனித்தனி காற்று சுழற்சிகள் உருவானது. வளிமண்டல திணைக்களம் அவற்றை பற்றிய முறையான அறிக்கைகளை வெளியிட்டது. ஆனால் அவற்றை வெட்டி ஒட்டி குழப்பி மாற்றி வேண்டுமென்றே அரசியல் கதைகளாக மாற்றி மக்களிடம் பரப்பினர். முதல் சுழற்சி 13ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் உருவானது. சில நாட்களில் தென்கிழக்கு கரையை கடந்த போது 18ஆம் தேதி வலுவிழந்தது. இரண்டாவது இந்தோனேஷியாவின் அருகே 22ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பின்னர் சென்யார் புயலாக மாறி இலங்கைக்கு மழையை கொடுத்தது. மூன்றாவது மிகவும் அழிவை ஏற்படுத்திய இந்த காலநிலை 25ஆம் தேதி மாலை 4 மணிக்கு மட்டுமே காற்று சுழற்சியாக உருவானது. பின்னர் 27ஆம் தேதி மதியம்தான் அது டிட்வா புயலாக அடையாளம் கொள்ளப்பட்டது. அதற்கு முன்னர் 12ஆம் தேதி எச்சரிக்கை வழங்கப்பட்டதாக கூறுவது முழுக்க முழுக்க அரசியல் கற்பனை. இதற்கு சுகாதார அமைச்சர் தோழர் நலிந்த ஜாயதிச விடுத்த சவால் தெளிவானது. முடிந்தால் 12ஆம் தேதிக்குள் எச்சரிக்கை வழங்கப்பட்ட ஆவணத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். அதேபோல் 12ஆம் தேதி தெரன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காலநிலை நிகழ்ச்சியில் வளிமண்டல திணைக்கள பணிப்பாளர் வழங்கிய செவ்வி வெட்டி ஒட்டி புனையப்பட்டதாகவும் அம்பலமானது. එහෙම කරුණු ඉදිරිපත් කර විපක්ෂ ඕනම කෙනෙකුට කියන්නට කැමති නොවැම්බර් 12 කවර හෝ ආයතනයක් නිල නිවේදනයක් හැටියට එහෙම දෙයක් කියලා තිබෙනවා නම් කරුණාකර සභාගත කරන්න. ඒක මේ රටේ ජනතාවට දැනගන්න වැදගත් වේ. නොවැම්බර් 12 කතාව පට්ටපල් බොරුවක්. ඒක ගොතපු කතාවක්. පස්සේ තමයි හොයලා බලන්න ආරංචි උනේ නොවැම්බර් 12 ප්‍රවෘත්තිය නිර්මාණය කරපු කණ්ඩායම සහ ඒ මාධ්‍ය අයිතිකරුවා එළියද කිව්වලු අපි දැන් ආණ්ඩුව හේතු වෙන වැඩක් කරලා තියෙන්නේ. හරිද? ඒක නිසා මේක අතහරින්න එපා. අපි ඕකෙම යන් කියලා. ඒකනේ අර බිස්නස් කමිටිය මෙතනට කොට වෙනස් වෙන්නේ එළියට යන්න ඕන කියලා. එහෙම තමයි මේ කතන්දර ගොතන්නේ. සජිත් ප්‍රේමදාස හෝ ගායන්ත කරුණාතිලක හෝ අජිත් පෙරේර හෝ හර්ෂ සිල්වා හෝ දයාසිරි ජයසේකර හෝ අලවතුවල හෝ ඕනෑ മന്ത്രിවරයෙක් අවිල්ලා අපිට කියන්න අපි ළඟ නැති නිවේදනයක් 12 වෙනිදාට කලින් එහෙම දෙයක් සිදු වුණායි කියලා ඕගොල්ලෝ ළඟ තියෙනවා නේද ඉදිරිපත් කරන පාර්ලිමේන්තුවේ. මේ සියල්ල අපි සභාගත කරන හංසාට කරන ආණ්ඩුව හැටි අපි කරපු දේවල්. முழு செவ்வியையும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி லக்மாலி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது அதிலே எங்கே எச்சரிக்கை என்ற கேள்விக்கு பதில் கூறாமல் நழுவிச் சென்றார் திலீத் ஜெயவீர. ඔබතුමා ඇත්තනම් කියන්නේ විපක්ෂය ඇත්තනම් කියන්නේ නොවැම්බර් 12 වෙනිදා මේ කියපු වෝනින් එක මොකද්ද කියලා කියන්නේ. මට පැහැදිලි කිරීම කරන්න දෙන්න කරු මුලාසුරා මන්ත්‍රීතුමනි. ඔබතුමා මේ වෙලාවට පැහැදිලි කිරීම කරන්න දැන්. මුලාසුරා මන්ත්‍රීතුමනි දැන් එතුමිය කියන කරුණ දෙරණ නාලිකාවේ ඒ කරන ලද සංවාදයක් කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුවේ ප්‍රධාන නිලධාරී එක්ක කරපු සංවාදයක් අලලයි එතුමිය ඒ ප්‍රකාශය කරන්නේ. එතුමියට ඒ ප්‍රකාශය කරනවා නම් මාව පටලවා ගන්න එපා. பஞ்சதந்திர கதைகளில் வரும் காட்சியைப் போலவே ஒருவரை காப்பாற்றுவதற்கு பதிலாக யார் தவறினார்கள் என்று சண்டை போடும் கதாபாத்திரங்களைப் போலவே இந்த மிக பெரும் அனர்த்தத்தின் பின்னணியில் சில எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்கின்றனர். ஆனால் அனைவரும் அப்படியல்ல. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி செல்வம் அடைக்கலநாதன் கூறியவை மனதை நெகிழச் செய்யும். தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறார். இப்படிப்பட்ட ஜனாதிபதியை பற்றி பெருமைப்படுகிறேன். ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இரவு பகலாக இந்த அனர்த்தத்தை சந்திக்கின்ற நிலையிலே அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக நான் நினைக்கின்றேன் தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் உண்மையிலே நான்
நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தாகிர் கூறுகிறார், உங்கள் கைகளில் நாடு வந்ததற்கு மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த நாடு உண்மையிலேயே கடந்த கால அரசியல்வாதிகளினுடைய கைகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டதிலே இருந்து உங்களுடைய கைகளிலே இது கிடைக்கப்பெற்றது. மக்கள் மிகவும் சந்தோஷமடைந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உதுமா லெப்பை எம்பி, நாடே ஜனாசா இல்லத்தில் இருக்கும் நிலையில் அரசியல் செய்யக்கூடாது. நாங்கள் எல்லோரும் இப்போது ஒரு ஜனாசா இல்லத்தில் இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அந்த கவலையான சோகமான நிலைமையிலே அரசியல் தலைவர்கள் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் கொடுக்கிறேன். இஸ்புல்லா எம்பி, எனது 40 ஆண்டு அரசியலில் இப்படியான சோகம் நான் கண்டதில்லை. மீட்பு பணிகள் வேகமாக நடக்கின்றன. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக இரவு பகலாக அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைச்சர்களுக்கும் ராணுவ, போலீஸ், ஏர்போர்ஸ், நேவி போன்ற முப்படையினருக்கும் அதே போன்று உத்தியோகத்தர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சி எம்பி ஸ்ரீநேசனின் வார்த்தைகள், ஜனாதிபதியின் கண்களில் உறக்கமின்மையும் உழைப்பும் தெரிகிறது. உழைக்கும் மனிதரை பிழையாக விமர்சிப்பது மனிதாபிமானத்திற்கு எதிரானது. இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் ஜனாதிபதி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது உறக்கம் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இந்த இடத்தில் இதனை ஒரு அரசியலாக பார்க்காமல் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், எங்களுடைய நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் இயன்றவரை உதவி செய்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை நாங்கள் படுமோசமாக விமர்சனம் செய்வதென்பது மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த அனர்த்தத்தின் போது பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான உண்மை, வளிமண்டல முன்னறிவிப்புகளுக்கான ரேடார் திட்டங்கள் பல வருடங்களாக ஊழலால் தாமதிக்கப்பட்டு பாதியில் கைவிடப்பட்ட திட்டங்கள் சரியான கணிப்பு செய்ய முடியாத சூழலை ஏற்படுத்தியது. இது அரசின் அல்ல, 76 ஆண்டுகள் நீடித்த அரசியல் வீழ்ச்சியின் சாபம். இந்த பேரழிவின் தருணத்தில் ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க மக்கள் முன்வைத்த கோரிக்கை, அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு ஒன்றுபடுவோம். அனர்த்தத்தை எதிர்கொள்ள நேரம் குறைவு, அரசியல் செய்ய நேரம் அதிகம். முதலில் நாட்டை காப்போம், பின்னர் அரசியல் செய்வோம். இந்த பேரழிவு மக்கள் துயரத்தை மட்டும் உருவாக்கவில்லை, அது இன, மதம், மொழி எல்லைகளை கடந்த ஒரு புதிய நம்பிக்கையையும், ஒரு கூட்டு எதிர்காலத்தையும், ஒரு ஒற்றுமையின் சக்தியையும் உருவாக்கியுள்ளது. இது அரசாங்கத்தின் முயற்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு இலங்கை மகனின் பயணமும் நம்பிக்கையும் உழைப்பும் சேர்ந்த கூட்டு தொழில் திட்டம். சில அரசியல் தரப்புகள் இன்னும் இனப்பிளவுகளை கிளப்ப முயற்சித்தாலும் இன்று உலகின் 33க்கும் மேற்பட்ட நாடுகள் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியதை மக்கள் பார்த்துவிட்டனர். இது ஒருவரின் வெற்றி அல்ல, ஒரு அரசின் மட்டும் வெற்றி அல்ல, ஒரு நாட்டின் வெற்றி, ஒரு மக்களின் வெற்றி. வாழ்வாதாரத்திற்காக உழைக்கும் ஓட்டுநர்கள், கடைக்காரர்கள், தொழிலாளர்கள், அவர்களில் கூட இன்று ஒரு நம்பிக்கை உருவாகியுள்ளது. இலங்கை மீள் கட்டியமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அறிவார்ந்த தலைமையும் மக்கள் சக்தியும் ஒன்றிணையும் போது ஒரு தேசத்தை எதுவும் வீழ்த்த முடியாது.